ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்திலே 4வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட உங்களையும் என்னையும் ஜீவனோடு இருக்கும்படியாய் கர்த்தர் செய்த நன்மை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்கிற காரியம், உங்களையும் என்னையும் வழிநடத்துகிறவர், உங்களுக்கும் எனக்கும் அவர் போதனை சொல்லி அவர் வழிநடத்தப் போகின்றார். இந்த மாதம் முழுவதுமாய் தேவனுடைய வார்த்தையே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கப் போகின்றது. அவருடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவரே நமக்கு வழி காட்டுவாராம். ஆம், உங்களையும் என்னையும் வழி நடத்துகிற நல் மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். 3 மாதங்களை அற்புதமாய் நம்மை பாதுகாத்தவர், அற்புதமாய் நம்மை போஷித்தவர், அதிசய விதமாய் உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்தினார். அவருடைய வழிநடத்துதல்களையும் அவருடைய கிருபைகளையும் நான் நினைக்கின்ற பொழுது நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்றிகளை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவான். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வார்த்தைகள் ஆலோசனையாய் இருக்க போகின்றது. அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு பதில் எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிச்சயமாய் அறிவிப்பார். ஆம், வேதம் சொல்கிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று. ஆம், அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியில நம்மை அவர் நடத்துவார், நமக்கு வழி காட்டுவார். அவரே நம்முடைய வழியாய் இருக்கின்றார். எனவே நீங்களும் நானும் கலங்க வேண்டாம். இந்த மாதம் முழுவதுமாய் அவருடைய கரம் உங்களை பிடித்து வழி நடத்தும். உங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் பாதையாகவும் ஜீவனாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். நமக்கு அவருடைய வார்த்தைகள் வழியை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பாராம். ஆம், இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் என்று தேவனை நோக்கி நாம் சொல்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்துவார். கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கூட நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீரே நல்ல போதகர் அப்பா, நீரே எங்களுடைய சமாதான காரணர் ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஆலோசனை கர்த்தர் அப்பா. எங்கள் மேலும் உம்முடைய கண்ணை வைத்து இந்த மாதம் முழுவதுமாய் வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.